ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சலீலா கிச்சன். இன்று புதினா பச்சடி எப்படி செய்வதென்று பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: புதினா 3 கட்டு, சிகப்பு மிளகாய் 25, இஞ்சி 2 இன்ச் அளவு, பூண்டு 25 பல், தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு, செக்கு நல்லெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதில் தனியா, மிளகு, வத்தல் சேர்த்து 2 நிமிடம் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு சேர்த்து பச்சை வாடை போகும் வரை வதக்க வேண்டும். இப்பொழுது அதனுடன் புளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே கடாயில் புதினா சேர்த்து நன்கு சுருள வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்தும் நன்கு ஆறிய பின்பு மிக்ஸி ஜாரில் முதலில் தனியா, மிளகு, வத்தல் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அரைத்தவுடன் மீதமுள்ள பூண்டு, இஞ்சி, புளி சேர்த்து அதனுடன் உப்பு, புதினா, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தாளிப்பதற்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளவும். எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டும். கடுகு பொரிந்தவுடன் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து அதனுடன் அரைத்த புதினா, மஞ்சத்தூள் சேர்த்து 8 நிமிடம் மிதமான தீயில் வதக்க வேண்டும். எண்ணெய் பிரிந்து வரும்பொழுது அடுப்பை அணைத்து விடவும். இப்பொழுது சுவையான புதினா பச்சடி ரெடி. இது இட்லி, தோசை, தயிர் சாதத்திற்கு மிகவும் சுவையாக இருக்கும். சுடு சாப்பாடுடன் சேர்த்து சாப்பிடலாம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.